ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नरसिंहनाथं कांचीपीठं सुरभजितं दिव्यज्ञानवेशं कांची जगन्नाथ दपारगण सिद्धं जानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर प्रणमामदन கலியுகம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவ பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வழிகளை ஒவ்வொரு நாடும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, உங்கள் ஆற்றுக்கு மேலே 2 குழந்தைகள் இருக்காளா? உங்கள் ஆற்றுக்கு மேலே 2 குழந்தைகள் இருக்காளா? நம்ம ஆற்றுக்கு மேலேயே 2 குழந்தைகள் இருக்காளான்னு நம்மளுக்கு தெரியாது, இங்கே வசிக்கிறவாளுக்கு தெரியாது. திருச்சியில் எங்கேயோ இருந்த மகாபிரிவா மெட்ராஸில் ராக்கியப்ப முதலி தெருவில் அங்கே இருக்க ஒரு வீட்டில் மாடியில் 2 குழந்தைகள் இருக்காளான்னு யாரோ ஒரு பெண்மணிக்கிட்ட கேட்குறாருன்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராக்கியப்ப முதலி தெருவில் ஒரு வீட்டில் இருக்குவாக்கு இவ எங்கே போகிறாளோ அந்த வீட்டுக்கு மேலே இவ இருக்காளான்னு பெரியவா கேட்குறா. அவளை போய் இதை போய் பண்ண சொல்லுன்னு சொல்கிறான்னா, பெரியவா பரமேஸ்வரன் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம நேரம் எழுதி நம்மளே சைன் போட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம யாரையுமே கேட்க வேணாம் நம்ம முட்டாளான்னு. நம்ம முட்டாள் தான் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. பெரியவாளை நம்ம இப்போவும் நம்பலை அப்படின்னா நம்ம இனிமேல் நம்புறதுக்கான சான்ஸே கிடையாது. உங்கள் ஆற்றுக்கு மேலே 2 குழந்தைகள் இருக்காளா? வயலின் டியோ கணேஷ் குமரேஷ் வயலின் வாசிக்கிறவா 2 பேர் அண்ணன் தம்பி. 1969 குமரேஷ்க்கு 2.5 வயசு இருந்தபோது கான்பூரில் 4வது மாடியிலேருந்து அவர் அப்பார்ட்மெண்ட்லேருந்து தவறி விழுந்தபோது பிரத்யட்சமாக மகாபெரிவா அவரை பிடிச்சி தரையில் விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இதை யாரோ பார்த்தவர், யாருக்கும் தெரியல. அவராகவே வாலண்டியராக வந்து இந்த அற்புதத்தை சாயங்காலம் வந்து குமரேஷ்க்கு நடந்திருக்கு. அவருக்கு 2.5 வயசு குமரேஷ்க்கு நடந்ததை யாரோ சொல்ல வந்திருக்கார். அவர் அந்த சீனை பார்த்துருக்கார். பார்த்தவர் அவள் வீட்டில் இருக்க அந்த மகாபிரியாவுடைய அந்த திருவுருவ படத்தை பார்த்துட்டு, கேலண்டரை பார்த்துட்டு, ஓ இவர் தான் வந்து அவரை விட்டுட்டு அவர் போனார், நான் பார்த்தேன் அப்படின்றார். அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கார். இதே மாதிரி இருந்தபோது 1975 இவா சென்னைக்கு வந்துட்டா. சென்னையில் வந்து மயிலாப்பூரில் ராக்கியப்ப முதலி தெரு, அதில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கா. அது ஒரு அப்பார்ட்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், மாடி, அது மாதிரி இருக்கிறது போல இருக்குது. அந்த மாதிரி இடத்துல அப்போ வசதி ரொம்ப குறைவாக இருக்குவாவா. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் இருந்திருக்கா. அந்த நேரத்தில் இவா 2 பேருக்குமே, கணேஷ் குமரேஷ் 2 பேருக்குமே டைஃபாய்டு வந்திருக்கு, டைஃபாய்டு ஜுரம். மாடியில் வேறு யாரோ கொடுத்து, இவா மாடியில் இருக்கா, கீழே வேறு யாரோ இருக்கா, இந்த மாதிரி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க விசாலம் மாமி அப்படின்றவா கீழே இருக்கா அப்போ இருக்க விசாலம் மாமின்னு. இந்த மாமியோட அக்கா, இந்த விசாலம் மாமியோட அக்கா வந்து அவள் எங்கே இருக்காளோ தெரியாது, திருச்சிக்கு போயிருக்கா. திருச்சி போன போது மகாபெரிவாளை தரிசனம் பண்ணலான்னு போயிருக்கா. அவள் பண்ணபோது அவளையே எங்கேருந்து வரா என்னன்னு மகாபெரிவாளுக்கு தெரியுமான்னா சரியாக பார்த்தா தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பெரியவாளுக்கு அது தெரிய சான்ஸ் இல்லை. ஆனால் பெரியவா பரமேஸ்வரனாக இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கு. இந்த விசாலம் மாமியோட அக்கா, முதல்ல விசாலம் மாமி அப்படிங்கிறவா இந்த ராக்கியப்ப முதலி தெருவில் இருக்கா. அவள் இந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்கா. அவள் அந்த வீட்டுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரில் இருக்க அந்த ஃப்ளாட்டில் வந்து கணேஷ் குமரேஷ் அவள் அந்த பசங்க இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது. அவள் அங்கே தங்கியிருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனா பெரியவா இப்படி பரமேஸ்வரன் எடுத்த. அதனால் இந்த விசாலம் மாமி அந்த கணேஷ் குமரேஷ் இருக்க அந்த அங்கே எங்கே தங்கி இருக்காளோ அவள் ஃப்ளாட்டு
அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த விஷாலம் மாமியோட அக்கா, அவள் எந்த ஊரில் இருக்காலும் தெரியல, திருச்சியில் ஒரு வேளை இருக்கவாளே தெரியல. அவள் வந்து மாப்பிள்ளையோட தரிசனம் பண்ண போனபோது பெரியவா கேட்டாலாம், நீ வந்து உன்னோட அக்கா மெட்ராஸில் தான் இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமாம் அப்படின்னாலாம். சரி, சரி நீ என்ன பண்ணு, வந்து இதை அவளை போய் அவளுடைய உங்கள் அக்கா இருக்கா இல்லையா, அவளோட மாடியில் இருக்க மாடியில் மேலாத்தில் இருக்க 2 பசங்களுக்கும் இந்த பஞ்சகவ்யத்தை பண்ணி கொடுக்க சொல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. இந்த விசாலம் மாமியோட தங்கிக்கு இதை சொல்லியிருக்காரு. வந்து உடனே கிளம்பி அந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கா மாதிரி அவளுக்கு ஒன்று நடந்திருக்கு சம்பவம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகலை. அதுவும் நல்ல பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தியில் தான் நடக்கும். அவளை நிதானமாக அடுத்த வாரம் போகலாம் அப்படிலாம் நடக்கல. அவளும் ஏதோ இங்கே வராமல் இருந்திருக்கா போல இருக்குது. அதனால் நீ அங்கே போய் அதை சொல்லிட்டு இருக்கா. அந்த ராக்கியப்ப முதலீட்டு தெருவில் வந்து அந்த விசால மாமி இருக்கா இல்லையா, இந்த விசால மாமியோட தங்க வந்து விசாலத்தை பார்க்க வந்துட்டு அங்கே வந்து கேட்டிருக்கானா, அந்த உகாத்துக்கு மேலே வந்து 2 பசங்க இருக்காளோ, குழந்தைகள் இருக்காளோ அப்படின்னு கேட்டானா. ஆமாம்மா 2 பேர் இருக்காளே, மேலே மாடியாத்தில் இருக்கா, கணேஷ் குமரேஷன் சின்ன பசங்க இருக்குது அப்படின்னு. ஓஹோ, அவளை வந்து பஞ்சகவ்யம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கா பெரியவா, வந்து பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கானா. இதை போய் சொல்லணும்னு இருக்காரு. அவள் அங்கே போனால் போய் சொன்னான்னா அவளுக்கு இப்போ எப்பேற்பட்ட ஆச்சரியம். பெரியவா இங்கே திருச்சியில் இருக்கா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்குன்னு பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? தெரிஞ்சதும் இல்லாமல் இங்கே இருக்க விசாலம் மாமிக்கு அவள் தங்கணும், அவளைகிட்ட விசாரித்து அப்புறம் நீ அங்கே போய் அதை சொல்லுன்னா பெரியவா அப்படியே பரமேஸ்வரன் எப்படிலாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஜுரம் சரியாயிட்டு எடுத்துட்டா. ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரன்.